السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு வணிகத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த 3 தினங்களாக தஸ்பீஹினுடைய சிறப்புகளை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 2 திக்ருகளை பற்றிய சிறப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமலும் எவ்வளோ சிறிய குற்றங்கள் ஏற்படுகின்றன. பெரும் குற்றங்கள் என்பது தௌபாவின் மூலம்தான் மன்னிக்கப்படுகின்றன. அதே நேரத்திலே சிறிய குற்றங்கள் என்பது நம்முடைய இபாதத்தின் மூலமாக, நம் செயல்களின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவார், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக நற்செயல்கள் தீமைகளை போக்கி விடுகிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் நம்முடைய சிறிய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோன்று நாம் எல்லாரிடத்திலே குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்ஃபார் தேடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். எனவேதான் அரபிக் கல்லூரிகளிலே ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இஸ்திக்ஃபார் 100 தடவை ஓதக்கூடிய வழமையும், ஸலவாத் 100 தடவை ஓதக்கூடிய வழமையும், 3ஆம் கலிமா 3 தடவை ஓதக்கூடிய வழமையும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதி வர வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 தடவை நாம் ஓத வேண்டும். ஏனெனில் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய 6307வது ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னி, நிச்சயமாக நான், லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹி, அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றேன், ஃபில் யௌமி, ஒவ்வொரு நாளும், அக்ஸர மின் 70 மர்ரா, 70 தடவைக்கும் அதிகமாக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேறு சில ஹதீஸ்களிலே 100 தடவை என்பதாக வருகின்றது. அதனால குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் நாம் 100 தடவை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்ற வார்த்தையை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார். எண்ணிக்கை இல்லாமல் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார். அதனால குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை ஓத நமக்கு வாய்ப்புகள் இருக்குமானால் நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நாவில இப்போதுமே திக்ருகள் இருக்க வேண்டும், இஸ்திக்ஃபார்கள் இருக்க வேண்டும். நாம் எந்த வேலைகளை செய்தாலும் கூட நாம் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக இருக்க. எப்போது தஸ்பீஹ் செய்யக்கூடாது என்று சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாழ சொல்லும் போது எது செய்யக்கூடாது? தஸ்பீஹ் ஓதக்கூடாது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நாம் கழிவறைக்கு செல்கிற நேரத்திலே அங்கு சலாம் சொல்வதோ, இஸ்திக்ஃபார் செய்வதோ, தஸ்பீஹ் செய்வதோ கூடாது. மற்ற நேரங்களிலே எவ்வளவு முடியுமோ நம்முடைய வார்த்தையிலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி இந்த வார்த்தையை அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸ் ஷரீஃபிலே இன்னொரு செய்தி வருகிறது. அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இப்னு ஹிப்பான் என்ற நூலினுடைய 928வது ஹதீஸாக வருகிறது, மா ரஅய்து அஹதன் அக்ஸர லா அய்யகூல அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி என்ற வார்த்தை அதிகமாக சொல்லக்கூடிய யாரையும் நான் பார்த்ததில்லை என்பதாக அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்.
அதாவது அபூ ஹுரைரா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவர்கள். பெருமானார் எப்போதெல்லாம் பள்ளிக்கு வந்து விடுகிறார்களோ அப்போது இருப்பார், வெளியூர் பயணங்களே இருப்பார். பெருமானார் அவர் வீட்டுல இருக்கிற நேரத்துல அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க, சுஃபாவில் இருப்பார்கள். அதுவும் கூட அந்த மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையிலே தான் அமர்ந்திருப்பார். அதனால பெருமானாரோடு மிக ஐக்கியமாக இருந்தவர். ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு 3 வருடங்கள் தான், பெருமானாருடைய கடைசி 3 வருடங்களே தான் அபூ ஹுரைரா ஈமானை ஏற்றுக்கொண்டு அவரோட இருந்தார். அவர் சொன்னார், பெருமானாரோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்தவர், ஒன்றிணைந்து இருந்தவர். அவர் கூறுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவரை நாம் பார்த்தது என்பதாக கூறுகிறார்கள். அதே நேரத்திலே இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி இருக்கா இல்லையா, இதோடு ஒரு வார்த்தையை நாம் சேர்த்து சொல்வது மிக சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. ஏன்னா சேர்த்து நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா பல சிறப்புகள் நமக்கு கிடைத்து விடுகின்றது. உதாரணமாக ஹதீஸிலே வருகிறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. ஈஸியான வார்த்தை. இதை நான் ஓதுகிற நேரத்திலே நம்முடைய எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படுகின்றது. எல்லா குற்றங்களும், பெரும் குற்றங்களும் மன்னிக்கப்படுகின்றது. பெருமானார் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா அறிவிக்கிறாங்க, பெருமானார் அடிமையான ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூ தாவூத் என்ற கிதாபினுடைய 1817வது ஹதீஸாக வருகிறது, மன் கால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி குஃபிர லஹு வ இன் கான கத் ஃபர்ர மினஸ் ஸஹஃபி. இதை யார் ஓதுகின்றாரோ அவருடைய எல்லா குற்றங்களும் எண்ணிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் போர்க்களத்தில் இருந்து புறமுதுகிட்டு ஓடி இருந்தாலும் சரியவா பெருமானார் சொன்னாங்க. போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது என்பது பெரும் குற்றமாக சொல்லப்படுகிறது மார்க்கத்திலே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது தனிபு சபால் மூபிகாத், உங்களை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய பெரும் பாவங்களை விட்டு உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. உங்களை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய பெரும் பாவங்களை விட்டு உங்களை தவிர்த்துக் கொள்வதாக சொன்னாங்க. அதிலே பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை சொன்னார்கள், ஜினாவை சொன்னார்கள், அடுத்தவரை கொலை செய்வதை சொன்னார்கள், எத்தீமுடைய பொருட்களை உண்ணுவதை பெருமானார் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, அது மாதிரி வந்துட்டு அடுத்தவர் மீது என்ன செய்யறது, பழி சுமத்துவதை சொன்னார்கள். போர்க்களத்தில் விட்டு என்ன செய்யறது, புறமிருகிட்டு ஓடுவதை சொன்னார்கள். அது மாதிரி என்ன செய்வாங்க, வட்டியை சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அப்ப பெரும் பாவங்களிலே ஒன்றாக கருதப்படக்கூடியது போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது. இந்த பாவத்தை கூட மன்னிக்கின்ற ஆற்றல் பெற்றதாகத்தான் இந்த வார்த்தை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறைந்தபட்சம் இந்த வார்த்தை ஒரு தடவை சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னவென்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தையை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை ஓதக்கூடியவராக இருந்தார் என்ற ஹதீஸிலே வருகின்றது. இது ஒரு திக்ராக இருக்கிறது. இந்த இஸ்திக்பாரை நான் ஓதி வர வேண்டும். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியாக லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நான் அதிகமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறேன். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய ஒரு சிறப்பு நான் சொல்லி இருக்கிறேன். ஹைக்கலாவின் சிறப்புகள் என்பதாக ஒரு தலைப்பிலே கூட நிறைய பேசியிருக்கிறேன். மறுபடிக்கு அதை நினைவூட்டுவதற்காக அவரே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இது அற்புதமான ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் இழந்தோமோ அப்படி இழந்த பாக்கியங்களை எல்லாம் நமக்கு மீட்டு தரக்கூடியது. அதே மாதிரி நாம் அறியாத புறத்திலிருந்து நமக்கான ரிசுக்குகளை, வாழ்வாதாரங்களை, பாக்கியங்களை இழுத்து கொண்டு வரக்கூடியது. நாம் நிகழ்காலத்திலே எந்த பாக்கியத்தை நாம் இழந்து விட்டோமோ அதை நமக்கு மீட்டு தரக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. அதே மாதிரி வரக்கூடிய காலத்திலே நமக்கு ஒரு வளமான ஒரு சிறந்த வாழ்க்கையை வழங்கக்கூடியதாகத்தான் இந்த ஹைக்கலா என்று சொல்லக்கூடிய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இருக்கிறது. அதனால என்ன செய்யறது, நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஹைக்கலா என்பது சொர்க்கத்தினுடைய அது பொக்கிஷம் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2704வது ஹதீஸாக வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலா அதுல்லுக்க, உமக்கு நான் அறிவிக்கட்டுமா, அலா கலிமத்தில் ஒரு வார்த்தையை நான் அறிவிக்கட்டுமா,
அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? மின் குரோசில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கருவூலங்களில் இருந்து, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் இருந்து இருக்கின்ற அந்த வார்த்தையை ஒரு சொல்லட்டுமா? பெருமானா கேட்டாங்க. கேட்டோடனே நான் சொன்னேன், பக்குல்து பலா, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள். இவ்வாறான் யார் சொல்றா? அபூ மூஸா அஷ்அரி சொல்றா. நான் சொன்னேன். பெருமானா சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பெருமானா சொன்னாங்க. அப்ப இந்த வார்த்தை சொர்க்கத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய வாக்கியம்! இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிகமாக ஓதுமாறு இந்த உம்மத்துக்கு உத்தரவிட்ட வார்த்தையாக இருக்கிறது. அது அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. திருமதி ஷரீஃபினுடைய 3601வது ஹதீஸாக வருகிறது. அக்ஸிர் மின் கௌலி, இந்த வார்த்தையை நீ அதிகமாக சொல். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தையை அதிகமாக சொல். ஃபைன்னா மின் கன்ஸில் ஜன்னா, இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தின் உள்ளதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சொல்லிவிட்டு அது என்ன செய்யறது? 70 வகையான துன்பங்களை நீக்கக்கூடியது. 70 வகையான துன்பங்களை நீக்கக்கூடியது. அதனால் ஃபக்கர், அதிலே மிக தாழ்ந்தது வறுமை என்பதாக பெருமானார் சொன்னார். வறுமை நீக்குகின்ற ஆற்றல் அதற்கு இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே வறுமை என்பதுதான் மிகப்பெரிய கொடிய நோயாக இருக்கிறது. ஆக இது என்ன செய்யற, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடி நீக்கக்கூடியதாக இருக்கிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. யாருமே வந்துட்டு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் நல்லா இருக்க சொல்லக்கூடிய அதிகமானவர்கள் இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட வறுமை நீக்குகின்ற ஆற்றல் அதற்கு இருப்பதாக பெருமானார் சொன்னாங்க. நான் முதலிலே சொன்னது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற நிகழ்காலத்தில் ஏற்பட்ட எல்லா வகையான மன நெருக்கடிகளை நீக்கக்கூடியது. எந்தெந்த பாக்கியங்களை நாம் இழந்தோம் அந்த பாக்கியங்களை மீட்டு கொண்டு வரக்கூடியது. நம்முடைய வருங்காலத்திலே நமக்கான ரிஸ்க்குகளை, வாழ்வாதாரங்களை விளங்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தார்கள். வரலாற்றை ஒரு செய்தி வரும். அவுஃப் பின் மாலிக் அஸ்ஜை ரலியல்லாஹு தஆலா என்று பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகனை என்ன செய்தாங்க? என் மகனை காணல, என் மகனை காணவில்லை. எங்க தெரிய உங்க கிடைக்கல, எங்கே போனான்னு தெரியல, எங்க தெரிய கிடைக்கல, யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. வாக சொல்லுகிற நேரத்திலே தான் பெருமானார் சொல்லுவாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அதிகமாக ஓதி என்பதாக. அவர் என்ன செய்யறாங்க? ஒரு நாள் பெருமானாரிடத்துல வர்றாங்க. சில நாட்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? பெருமானாரிடத்திலே காலை நேரத்துல, ஃபஜ்ருடைய நேரத்துல வர்றாங்க. தன்னுடைய மகனை கூட்டிட்டு வர்றாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்லியதற்கு ஏற்ப நான் ஓதிக்கொண்டிருந்தேன். என் மகன் நேற்று இரவு வந்து விட்டார். என் இரவு ஆழ்ந்த வித்திரை நேரத்திலே கதவு தட்டப்படுகின்ற சத்தம். நான் யார் என்று கேட்டேன். சாலிம் என்றாக சொன்னார். கதவை திறந்தால் என் மகன் இருக்கின்றான். என் மகன் இருக்கிறான். அவனோடு சேர்த்து இந்த 4000 ஆடுகளும் இருக்கிறதாக சொன்னான். அப்ப என்ன செய்யறாங்க? சொல்வார், என் மகனை என்ன செய்தார்? இவைகள் கடத்தி சென்று விட்டார்கள். என் மகனை கடத்தி சென்றிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துகிட்டு கொலை செய்யலாம் ஒரு நினைக்கும் நேரத்திலே அது கொலை செய்வது தடை செய்யப்பட்ட கண்ணியமான 4 மாதங்களில் ஒன்றாக காரணத்தினால் என்ன செஞ்சாங்க? அதை வந்து என்ன செய்யறாங்க? அந்த பையனை வந்துட்டு ஆரம்பிக்க விட்டார். அவனுக்கு காவலாளியாக ஒருத்தர் விட்டார். அந்த காவலாளி வந்து மது அருந்தி விட்ட ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிற நேரத்திலே தான் என் மகன் ஓடி வந்து விட்டார். மகன் தந்தையிட்ட சொன்ன செய்தி என்ன செய்யறாங்க சொல்றான். என் மகன் என்ன செஞ்சாரு? ஓடி வந்துட்டாரு சொல்றாங்க. சொன்னான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பெருமானா. அப்ப அந்த நேரத்திலே தான் செய்யறாங்க. இவன் சொல்றான், யாரையோ அவுஃப் பின் மாலிக் சொல்லுவாங்க, என் மகன் ஓடி வந்துட்டாரு. அப்படி ஓடி வருகிற நேரத்திலே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவரோடு சேர்ந்து இவர் வளர்த்த ஆடுகள் ஓடி வந்து விட்டது. அப்ப என்ன செய்யறாங்க? இவர் சொல்றாரு, சாலிமும் சொல்வார், நான் அந்த ஆட்டை விரட்டினேன். நான் விரட்டினாலும் கூட அது என்ன செய்ய திரும்பி போக ஓடி வந்துருச்சு, என்னோட ஓடி வந்துருச்சு. ஏன்னா சில நாட்கள் அதுக்கு பழகிட்டும் அது நம்ம கூடவே நிற்கும். அந்த ஆட்டினுடைய குணம் அது. அப்ப வந்து என்னவோ ஓடி வந்துருச்சு, நான் வந்து செய்ய முடியல, வந்து விட்டேன் வாங்க. அப்பதான் பெருமானாட்டத்தை கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நாங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறார்களாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதிய அந்த வார்த்தையினுடைய வரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது என்பதாக பெருமானார் சொல்வாங்க. என்னன்னா, இந்த வார்த்தையை நான் ஓதுகிற நேரத்திலே எந்த மகன் காணாமல் போய்விட்டாரோ அதுவும் அவருக்கு கிடைத்தது. அதே நேரத்திலே வர என்ன செய்யுது? 4000 ஆடுகளும் அவருக்கு அன்பளிப்பாக கிடைத்தது.
நம்ம அதை ஓதுகிற நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்காலத்தில் என்ன நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த நெருக்கடிகளை நீக்குகின்ற ஆற்றலுக்கு இருக்கிறது. அதே மாதிரி வரக்கூடிய காலத்தில் நமக்கு வாழ்கின்ற எல்லா வகையான வளங்களையும் சந்தோஷங்களை வழங்குகின்ற ஆற்றல் உடைத்தாக இருக்கிறதால் என்ன செய்யணும், அதை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும். இதை கேட்டோம், அதை கிடைக்கிறார்கள். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலா முர்ஸலீன்.